அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம இந்த எண்ணெய் கிணறு வழியாக நம்ம மனாமா ஒரு சிறிய பயணம் போகிறோம். அப்போ போகும்போது இந்த பெட்ரோலியத்தை இந்த ஹிஸ்டரியை பற்றி இன்னும் பார்த்துடலாம். அதாவது பெட்ரோலியம் அப்படி என் பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரேக்க மொழியில் வந்து பெட்ரோ அப்படின்னு சொல்லியதுன்னா பாறை இல்லைன்னா கல்லுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஓலியம்னு சொல்லியதுன்னா எண்ணெய் அஞ்சு பொருள். அதனால தான் பெட்ரோலியம் பாறையிலேருந்து பாறை எண்ணெய் இல்லைன்னா கல் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாறைகள்லேருந்து தோற்றம் பெற்று கிடைக்கிறதுனால தான் இந்த பேர் வந்து பெட்ரோலியம்னு ஆனது. இந்த பாறை எண்ணெய்ன்னு சொல்லுது நீர்ம நிலையில் இருக்கக்கூடிய பல ஹைட்ரோ கார்பன்களை கலவை தான் இந்த பாறை எண்ணெய்ன்னு சொல்லப்படுது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாறை எண்ணெயில் உலோகமற்ற தனிமங்களான இந்த கந்தகம், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்றவையும் கிடைக்கும். அதுபோல் பொதுவாக இது வந்து கருப்பு இல்லது கரும்பழுப்பு நிறத்தில் தான் இது இருக்கும். பாறை எண்ணெயை முதல்ல வந்து 1556 ஜெர்மன் கனிமவியலாளர் ஜார்ஜ் அக்ரிகோலா என்று சொல்லப்பட்ட ஒரு கேர்ஹூ ஃப்ளவர் சொல்லக்கூடிய பயன்படுத்தியதாக அவரோட வந்து ஆய்வு நூல் தெரிவிக்கிறது. ஆனால் வந்து ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மே 1908 அந்த நாளில் பெர்சியாவில் ஒரு பிரிட்டானிய கும்பல் வந்து என்ன பண்ணோன்னா எண்ணெய் கிணறு ஒன்று வெட்டி வெண்ணெய் எடுத்தது. இது இன்றைய பாறை எண்ணெய் பயன்பாட்டுக்கு வழிவகுத்த முதல் நிகழ்வுன்னு சொல்லலாம். அதாவது டார்சி சொல்லக்கூடியவர் 1901ஆம் ஆண்டு பெர்சிய அரசிடமிருந்து பெற்ற உரிமத்தின்படி ஈரானில் வந்து எண்ணெய் இருக்க இடத்த வந்து அவர் தேடினார். அதாவது அவர் பணம் இல்லாமல் அவரது கும்பல் வந்து ஏன்னா மூலோடைய தருவாயில் இருந்த பொழுது அதாவது அந்த கும்பலை சேர்ந்த ஒரு ஜார்ஜ் ரோய்னால்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வருது மஸ்ஜித் சுலைமான் சொல்லக்கூடிய இடத்துல 1180 அடி ஆழத்தில் தோண்டிய போது தான் எண்ணெய் குபுக்குன்னு சொல்லிட்டு அதாவது பூமி மேல் பரப்புக்கு வர ஆரம்பித்தது. அதாவது 75 அடி உயரத்துக்கு அது பீச்சு அடித்தது. இந்த கண்டுபிடிப்பு பயனாக தான் ஆங்கிலோ பெர்சிய எண்ணெய் நிறுவனம் வந்து அதாவது ஆங்கிலோ பெர்சன் ஆயில் அந்த கம்பெனி உருவானது. பிறகு அது படிப்படியாக உருமாறி 1954 இது பிரிட்டானிய பாறை எண்ணெயாகவும் அதாவது பிரிட்டிஷ் பெட்ரோலியம். அதன் பின்னர் அதுக்கு பிறகு வந்து இது ஒரு 2000 வருஷத்தில் அது என்ன ஆச்சுன்னா பிபி பெட்ரோலியமாக அது உருவானது. இந்த பாறை எண்ணெயை வந்து கச்சா எண்ணெய் அல்லது பாறை நெய்ன்னு சொல்லலாம். இது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த கடலோர உயிரினங்கள் இதெல்லாம் மடிந்து இறந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா கடலுக்கு அடியில் மண்ணுக்குள்ளே புதையுண்டு. அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட அழுத்தத்துலேயும் வெப்பத்துலேயும் அழுகி பல நுண்ணுயிரி அதாவது பாக்டீரியால சில மாற்றங்கள் அடைந்து சுற்றி இருந்த மண்ணோட அதன் உப்புகளோட சில வேதிவினை ஏற்பட்டு இப்படி தான் இந்த கச்சா எண்ணெய் நிலத்தடி வளிமமாக மாறுகிறது. பிறகு வந்து அது உயர் அழுத்தங்களால் இந்த புவியில் பாறை வெடிப்புகளுக்குள் சென்று எண்ணெய் வளங்களாக மாறுகின்றன. அதனாலே தான் இன்னும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பல எண்ணெய் கிணறுகள் வந்து கடல் பக்கத்தில் தான் இது கூடுதல் இருக்கும். இன்றைய ஆண்டுகளில் எல்லாம் கச்சா எண்ணெய் உற்பத்திலையும் சரி ஏற்றுமதியிலும் சரி முன்னணியில் இருக்கிறது வந்து சவுதி அரேபியா தான். ஆனால் வந்து சுமார் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் அமெரிக்கா தான் எண்ணெய் உற்பத்தியில் முதலிடம் இருந்தது. இதன் அடிப்படையில் ஏற்பட்ட தொழில்கள் தான் சிறந்து விளங்கின. இந்த வளமும் போகும் தொடர்ந்து நிலைக்கும் என்று பலர் நினச்சிருந்தாலும் ஆனால் இந்த வளம் வந்து நிலை வந்து எப்போதும் நிலைக்காது. அதாவது இந்த வளங்கள் குறைய இது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மேரியான் கிங் ஹபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா இந்த எண்ணெய் கண்டுபிடிப்பு இது போல உள்ள பயன்பாடு இதெல்லாம் வச்சு ஆராய்ந்து அவர் அப்பவுமே ஒரு கணிப்பை சொல்லியிருந்தார். ஏன்னா இது வந்து நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் அந்த 1950 எல்லாம் அவர் சொல்லிட்டார். அது வந்து 70 எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவில் வந்து இந்த எண்ணெய் வளம் குறைஞ்சிட்டு. அமெரிக்கா எண்ணெய் உற்பத்தியை போல தான் இந்த உலக எண்ணெய் உற்பத்தி அதாவது இது உற்பத்தின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொன்னாக்கி இதை கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது பூமியிலிருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுனால உற்பத்தி பண்ண முடியாது. கண்டுபிடிச்சி எடுத்து அதை தான் இவங்க இதை பிரித்து ரிஃபைனரி பண்ணி எடுக்குது. ஏன்னா சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அழிவு கிடையாது, தி எண்ட் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கணிப்பில் வந்து ஒரு தோராயமாக தான் சொல்லப்படுது. ஏன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் கொண்டணும். மொத்தத்தில் இயற்கையில் இருந்து எடுக்கக்கூடிய அல்லது இப்போது இருக்கிறது எவ்வளோன்னு கணக்கிட்டு பார்த்தா கூட ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இது எந்த ஒரு இயற்கை வளத்திற்கும் ஒரு அளவு இருக்கிற என்பதை அடிப்படையிலும் கண்டுபிடித்து வெளியெடுக்கும் வேகத்தை விட அதை பயன்படுத்தக்கூடிய வேகம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதாவது எடுக்கிறதை விட நமக்கு பயன்பாடு கூடுதலாக இருக்குது. எண்ணெய் வளம் வந்து குறைய பிற மூலங்களில் இருந்து ஆற்றலை பெறும் முறைகள் அதிகரிக்கலாம். ஏன் இப்போ வந்து மக்கள் தொகையில் வந்து இப்போ சீனா விடலாம் இந்தியா டாப் ஆகிட்டு ஏன்னா இப்போ கூட வந்து நம்ம எண்ணெய் உபயோகம் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் எண்ணெய் வளம் குறையும் போது அதுக்கு மாற்று கண்டுபிடிக்கிறோம். அதாவது கனடாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கலந்த மணல் இந்த காற்றிலிருந்து கதிரொலியிலிருந்து இந்த கடல் அலையிலிருந்து இந்த ஹைட்ரஜன் இதில் இருந்தெல்லாம் இந்த ஆற்றலை உருவாக்குறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் சொன்னாக்கி இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கலன்னு சொன்னாக்கி ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் வந்து பெட்ரோலியத்தோட வரலாறு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எண்ணெய் கிணறு எல்லாம் பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பேசி நம்ம நாம வர வந்துட்டோம். இனி இது போல ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.